மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலெல்லாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்திலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி, அதே சமயம் ஜீவனாதிபதி, 5க்கும் 10க்கும் உடைய அதிபதி இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது அவர் இப்போ உங்களுக்கு தனுசு ராசி, அதாவது பகைருண ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்தார். ஏன்னா 3, 6, 10, 11 விசேஷம். 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்கள், உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ரொம்ப அற்புதமான பலன்களை நிறையவே கொடுத்தார். வருமானம் ஓரளவுக்கு வந்தது, கடன் சுமையும் குறைஞ்சது, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான், இந்த பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு வரார் அப்படிங்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைகிறார். உச்சமடைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்க போகிறார். அதனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும். என்ன உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக ரொம்ப அக்கறை எடுத்தோம் அப்படி இப்படின்னு எதையாவது சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. சரியா? அதேமாரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சட்டு புட்டுன்னு பேசிட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள், இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப நிதானமான போக்கை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் முதலீடுகளெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இல்லை பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு திட்டமிடல் அவசியம்.
அதாவது பெரியவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணிக்கிறது, இல்லைன்னா அந்த துறையில் யார் ஒரு ஜீனியஸ், அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட அட்வைஸை கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுப்பை சிறப்பாக எடுத்துக்கணும். சாதாரணமாகவே இந்த கடகராசிக்காரர்கள் சிறப்பாக தான் செய்வீங்க. ஒரு வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, முக்கால்வாசி எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க, எடுத்துட்டீங்க அப்படின்னா அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். அதேமாரி வாக்குறுதியை கொடுக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஈஸியாக நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆனால் சொல்லிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக செய்வீங்க. அந்த வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுப்பை சிறப்பாக செய்யணும். அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ, எந்த துறையில் இருக்கீங்களோ, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் என்ன உங்களுக்கு பெரிய அளவில் அட்வான்டேஜ் இருக்குது அதை பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலே போகிறோம். அதேமாதிரி புதுசாக உத்தியோகம் தேடுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூக்கு கிளம்புங்க. இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக உத்தியோகத்திலே இருக்கிறவங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அந்த சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகம் வேண்டாம், வேறு உத்தியோகத்துக்கு போகலாம், இங்கே ஒரே டார்ச்சராக இருக்குது, நம்ம வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினச்சா தயவுசெய்து இப்போ அதை முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா இந்த இது இல்லாமல் போய் வேறு எதுலேயோ மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? அதனால் பேய்க்கு பயந்துக்கிட்டு பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் புதுசாக வேலை தேட வேண்டாம். இருக்கிற வேலையில் சிறப்பாக இருங்க, அதுவே போகிறோம். உங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் வந்துட்டு உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது முக்கியமாக நண்பர்களிடத்தில் உரசல்கள் வரலாம். அதனால் நண்பர்களிடத்தில் தேவையற்ற ஒரு குழப்பங்கள், பேச்சுக்கள், வீண் விவாதம் இதெல்லாம் வேண்டாம். அரசியலை பற்றி விமர்சனமே வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு அரசியலை பற்றியே நீங்கள் விமர்சனம் கொடுக்க வேண்டாம். என்ன, ஏன்னா நீங்கள் விமர்சனம் கொடுக்கறத மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமாக கடகராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வாழ் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. ஏன்னா அதுக்காக ஒரு 40 நாள் அதை தள்ளிப்பட முடியாது. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டால் பரவாயில்ல. இது 40 நாள் அவர் அங்கே உச்சமடைகிறார். உச்சமடைஞ்சு அங்கேயே இருக்க போகிறாருங்க. அதனால் 40 நாள் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, பொது முயற்சியில் ஈடுபட முடியாமல் இருக்க முடியாது. அதனால் அந்த பொது முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் வரும். கணவன் மனைவி, முக்கியமாக இந்த வாகன பயணத்தில் போகிறவங்க கவனமாக போகணும். ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, டெய்லி வாகனத்தில் தான் போவீங்க. என்ன பேருந்தில் போனாலும் சரி, போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்கோ, அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்கோ. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறதுனால பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பாக எடுத்துக்கோங்க. இருந்தாலும் தினந்தோறும் நீங்கள் முருகப்பெருமானோட காயத்ரி சொல்லிட்டு வாங்கோ. சொல்ல உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே விலகி ஒரு தெளிவான பாதை கண்டிப்பாக புலப்படும். ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு மகர ராசியில் உச்சமாகும் செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.